காயத்ரிக்கா சொல்லியோயோ இது என்னக்கா ஸ்லீவ்? இது எப்படிக்கா ஈஸியா போடுறது பேட்டர்ன்? இது ஃபிஷ் கட் ஸ்லீவ். எப்படி ஈஸியா பேட்டர்ன் போடணுங்கிறத பார்த்துடலாமே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஸ்லீவ்க்கான பேட்டர்ன் 2 பேட்டர்ன் கட் பண்ணி வச்சிருக்கணும். இப்போ நான் கட் பண்ணியிருக்கிறது வித்தவுட் சீம், அதாவது ஸ்டிச்சிங் சீம் அலவன்ஸ் இல்லாமல் கட் பண்ணியிருக்கேன். இதில் மிட் பாயிண்ட்ல இருந்து, அதாவது உங்களோட மிட் ஆஃப் த ஸ்லீவ்ல இருந்து ஒரு 1 இன்ச் மேலே மார்க் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு இதை ஷேப் பண்ணிக்கணும். ஸோ இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஒரு கர்வ் வரைஞ்சிக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஷேப்பை நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். ஸோ ஒரு பேட்டர்னில் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இந்த பேட்டர்ன் வச்சு நம்ம இன்னொரு ஸ்லீவ் பேட்டர்ன்லையுமே ட்ரேஸ் பண்ணோம். இதை ட்ரேஸ் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஸ்லீவில் எப்பயுமே பேக் ஆர்ம் ஹோல் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் 2 சைடு இருக்கும் இல்லையா? இப்போ ஃபஸ்ட்டு வெட்டின பேட்டர்னில் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இருக்க மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அப்போ செகண்ட் வைக்கிற பேட்டர்னில் பேக் ஆர்ம் ஹோல் இதை வச்சு ட்ரேஸ் பண்ணி கட் பண்ணணும். ஸோ பேக் ஆர்ம் ஹோல் இருக்க மாதிரி வச்சுருக்கேன். இந்த சைடு தான் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் இருக்குது. கரெக்டாக சென்டர் அலைன் பண்ணி வைக்கணும். இப்போ நம்மளோட ஷேப்பை ட்ரேஸ் அவுட் பண்ணணும். அண்ட் தென் இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு இந்த சைடு ஒரு பேக்கும் இந்த சைடு ஒரு ஃப்ரண்ட்டும் கிடச்சிருக்கு. இதோட சென்டர் மட்டும் கரெக்டாக அலைன் பண்ணி செட் பண்ணி வச்சிங்கன்னா ஃபிஷ் கட் ஸ்லீவ் ரெடி. இதில் நீங்கள் சீம் ஆட் பண்ணி தான் ஃபேப்ரிக்கில் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். சீம் வந்து இங்கே பாட்டம் லைனுக்கு ஒரு 1/2 இன்ச்சும், மேலே ஆர்ம் ஹோல் ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சும், சைடு 1.5 இன்ச்சும் வச்சு நீங்கள் கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா சூப்பரான ஃபிஷ் கட் ஸ்லீவ் ரெடி ஆகிடும். ஈஸியா இருக்குக்கா. இதே மாதிரி நான் பேட்டர்ன் போட்டுறேன். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாரு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அப்புறம் நம்மளோட ஆன்லைன் பிரின்சஸ் கட் பிளவுஸ் ஒர்க் ஷாப் வந்து கமிங் March 8 and 9 கண்டக்ட் பண்றோம். டீடைல்ஸ் கூடவே ஆட் பண்றேன். செக் பண்ணி பாருங்க. பாய்.